அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கம். அன்பு உள்ளங்களே, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டு விடுதல் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் வந்து தர்மலிங்கம் மாமா அவர்களுக்கு முதலாவது ஆளாக வந்து முட்டி உடைக்கிறாங்க. அதில் வந்து செம்ம காண்பையாக எடுக்கும். மூக்கு கூட விட முடியும், மூச்சு கூட விட முடியாது. அப்படி வந்து கட்டி போடுவாங்க. அன்பு உள்ளங்களே, நம்முடைய காணொளி பிடித்திருந்தால் நம்மளுடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு உள்ளங்களே, அடுத்து பாருங்கள் எப்படி இருக்கவங்க பாருங்கள். ஆனால் உண்மையிலேயே நானும் கட்டியிருந்தேன். ஆனால் எனக்கே மூச்சு விட முடியல. அந்த மாதிரி கட்டிவிட்டாங்க. இன்றைக்கி சுற்றுவாங்க பாருங்கள். சுற்றுங்கடா ராசா, சுற்றுங்க 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 பாருங்கள், சுற்றுவாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. விட்டாச்சா, இப்போ வந்து நம்ம அந்த எல்லைக்கோடு இருக்கும், அதில் போய் கரெக்டாக நேராக வந்து முட்டியை உடைக்கணும். அதில் ரெண்டு ரெண்டு பக்கமும் ஒயிட் கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் மிதிச்சிட்டோம்னா அவுட்டு, எடுத்துருவாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஆள் வந்து முட்டை உடைத்தலுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க பாருங்கள். வாருங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு கம்பவுண்ட் வச்சுக்கிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். ஆனால் வந்து இப்போதைக்கு பசங்க இருக்கை ஒரு 8 மணிக்குள்ள ஆரம்பித்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வராங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் போட்டு வருவாங்க ஸ்டார்டிங்கில். அதனால தான் வந்து இப்படி கரெக்டாக நேராக வந்துக்கிறது காரணமே. இங்கிட்டு இருக்க வந்து காளியராஜன் அவர்கள், இந்த பக்கம் வந்து சிலம்பரசன். ஆனால் வந்துடுவாப்புல, ஆனால் அடிக்க முடியாது பாருங்க, நேராக வந்துடுவாப்புல. ஆனால் இந்த பையனுக்கு வந்து அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அல்லையை பிடிக்கும். இப்போ வந்து கோட்டை மிதிச்சிருவாப்புல, அடிக்க மாட்டாப்புல, கோட்டை மிதிச்சிருவாப்புல. ஐயோ அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்த வருத்தம்னு சொல்கிறாப்புல. அன்பு உள்ளங்களே, நம்மளுடைய நேரலை காணொலி உங்களுக்கு பிடித்ததாக இருந்தால் நம்முடைய காணொலிக்கு லைக்குகள் செய்துவிட்டு, உங்களுடைய அன்புள்ளம் கொண்ட அன்பு உள்ளங்களே பாருங்கள் பாருங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலியை. ஆனால் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால எல்லோரும் வந்து ரொம்ப நேரம் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து கம்பை வந்து கீழே தான் பிடிச்சி போடணும். மேலே ஏற்றி பிடிச்சோம்னா கம்பை அடிக்க முடியாது. அப்புறம் எவ்வளவோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளத்துக்கு ஒரு இது போட்டிருந்தாப்புல, அதையும் எடுத்து விட்டாச்சு. ரொம்ப அதில் ஒரு பாட்டை வர போட்டாங்க. பாட்டை வர போடும் மக்கள் வந்து பாட்டை போடாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அடுத்து வந்து காளியராஜன் அவர்கள். காளியராஜன் அவர்கள் வந்து இப்போதைக்கு சுற்றி கொடுக்குறார்கள். ஆனால் வந்து பாதி வீடியோ எடுக்கலை. அதை மூக்கை நச்சு கட்டி போடுவாங்க. சுற்றுறது மட்டும் எடுத்து கட்டுருங்க. சுற்றுங்க 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 ராசா, சுற்றுங்க ராசா, சுற்றி அப்படியே ஆளை விழுகிற அளவுக்கு வச்சுருவாங்க. இதில் என்ன, சுத்தம் போதில் கம்பை வந்து மேலே அடிக்கிறதுனால அந்த கம்பை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சுற்றினா அவங்களுக்கு கிருகிருன்னு வரும்ல, அதனால் கொஞ்சம் கிருகிருன்னு ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. நிற்காமல் நம்ம வந்து வெளில வந்துக்கிட்டும் காலை அது மாதிரி நேரம் வச்சு விடணும். அதுதான் நம்மளுடைய அன்பு உறவுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் அன்பு உறவுகளை, எப்படி நம்ம ஊரில் வந்து முட்டி உடைத்தல் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வந்து போன வருடம் 2025 தைப்பொங்கலுக்கு தை 3ஆம் தேதி வச்ச ஒரு அருமையான போட்டி. அப்பொழுது தான் எடுத்தது. ஆனால் உடலை வந்து போட முடியாதால் இப்போ தற்பொழுது போட்டு கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் அன்பு உறவுகளே. நேராக வந்துடுவாப்புல. எப்படி வராப்புல பார்த்தீங்களா, அந்த 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 பக்கம் கம்பு வச்சுருக்கா பார்த்தீங்களா, அவர் வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துருவாப்புல. அவர் வந்து ஸ்டெப்பு வச்சு வராப்புல. ஸ்டெப்பு வச்சு வரும்போதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் வச்ச ஸ்டெப்பு கீழே நின்று போச்சு. அதனால் கொஞ்சம் தாமதம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆனாலும் என்ன பண்ணுறது, கட்டி விட்டாச்சு. ஆனால் அவர் வந்து தேர்றது எங்கே பார்த்தீங்களா, எப்படி தேர்றாப்புலன்னு. அந்த அவர் செக்கை போட்டிருப்போம் போல் கீழே அடையாளத்துக்கு. அதை வந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே முட்டி வந்து இங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னா, அந்த வெள்ளைக்கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், அங்கே இருக்குது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியான ஒரு அமைப்புகளோடு இந்த முட்டை உடைத்தலை தொடங்கி அனைவரும் சிரிக்கும் விதமாக அமைத்து கொடுத்திருந்தார் உங்களுடைய காளியராஜன் அவர்கள். தூக்குவார நான் அடிக்க மாட்டாப்புல. பின்னாடி எவனும் நின்றுருந்தாங்க, அவ்வளோதான் மண்டையை பிளந்துருப்பாங்க. அருமையாக இருக்கும் அன்பு உறவுகளே. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாருங்கள் இந்த வருஷம், வாருங்கள் இந்த வருஷமும் கண்டிப்பாக உடைக்கும். வாருங்கள் பார்க்கலாம், சரிங்களா. ஆனால் மறுபடியும் தூக்குவாப்புல, ஆனால் உடைக்க முடியாது.
நான் முட்டி எங்கே இருக்கு, ஆனால் இவர் வந்து எங்கே நிற்கிறாப்புல பார்த்தீங்களா? அ அ செம காமெடியா இல்ல? பார்க்குறவங்களுக்கே செம சிரிப்பாயிரும். உடச்சிட்டாப்புல. அ அடிச்சிட்டாப்புல. அவர் எங்கே நின்றது பார்த்தீங்களா? அடுத்து வந்து நம்ம சத்யராஜ், அன்பு தமிழன் 3 சேனலின் உரிமையாளர். ஆ எனக்கு மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு விட முடியல. நான் வந்து அப்படியே அவுத்துட்டேன் மறுபடியும். நான் என்ன பார்த்தீங்கன்னா, சுத்தம் போல கம்பம் வந்து வேணும்னே அடிக்கிறது மாதிரி, அவங்கள அடிக்கிறது மாதிரி வேணும்னே கீழே கொண்டு போய் அதை வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க. கம்பு முதல்ல பிடுங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கம்பை பிடுங்கிட்டாங்க. கம்பை பிடுங்கிட்டு சுற்றிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு நேரம் வச்சு விடுவாங்க. ஆனால் நம்ம உடைக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ரொம்ப இதுவாயிரும். போனா எல்லாரும் சொல்லுவாங்க, வாங்க 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 வாங்கன்னு. நான் வந்து உடைப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் உடைக்க முடியவில்லை. ஸ்டெப்பு வச்சுட்டேன். ஸ்டெப்பு ஆனால் நான் எண்ணலை. நானாக குத்து மதிப்பாக ஒரு ஸ்டெப்போ 10 ஸ்டெப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்று கொண்டு இருந்தோம். ஆனால் அந்த 10 ஸ்டெப்பு கூட நம்மளுக்கு போகலை. போய்கிட்டே இருக்கும்போதில் பார்த்தீங்கன்னா பாட்டோட போட்டுருவாங்க. பாட்டு போட்டதுனால அந்த சவுண்டுக்குள்ளே வந்து நம்ம போய் உள்ளே வந்துடும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆஃப் பண்ண வேறு சொல்லிடுவாங்க. இதில் என்ன காமெடி, நான் வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கேன். அந்த 3ஆம் முட்டிக்கிட்ட போய் நின்றது மாதிரியும். ஆனால் பக்கத்தில் போயிடுவேன். ஆனால் உடைக்க முடியாது. ரொம்ப ஏமாற்றம். பாருங்க அன்பு உள்ளங்களே, முட்டி வந்து எங்கே இருக்குது, நம்ம எங்கே நிற்கிறோம். செம்மையாக இருக்கும். நம்மளுடைய ஊரில் வந்து பொங்கல் விழா முட்டி விடுதல் போட்டி அருமையாக இருக்கும் அன்பு உள்ளங்களே. இப்போ எப்படி பச்சை பசேல்னு இருக்குது, அது மாதிரி செம்மையாக இருக்கும். ஆனால் வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை பசேல்னு இருக்காது. அப்படியே காஞ்சி கருவாடாக போயிருக்கும். இப்போ வந்து மழை காலம்னால கொஞ்சம் பச்சை பசேல் என்று இருக்கின்றது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முந்தைய காலங்களில் வந்து நிறைய போட்டிகள் வச்சு நடத்துனாங்க. எங்கள் ஊரை பார்த்தேன், பக்கத்தில் இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே போட்டி வச்சு நடத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அவ்வளோவா போட்டி நடக்கிறது கிடையாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபங்கள், முரண்பாடுகள் அப்படி சொல்லிட்டு போய் கொண்டு இருக்கின்றது. பக்கத்தில் வந்துடுவேன். ஆனால் நான் தான் வந்து ரொம்ப நேரம் நின்னாலும் அவங்க சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நேரம் நிற்காதப்பா, சீக்கிரம் அடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி நானே ஒரு எத்தனை நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாச்சும் நானே நின்றுருப்பேன் பக்கத்தில் வந்து. எனக்கு அடிச்சிருவோமா அடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகம். லாஸ்ட்டில் அடிக்க முடியல. என்ன பண்ணுறது, லாஸ்ட்டில் கிடச்சது நம்மளுக்கு ஏமாற்றம் மட்டுமே. ஆனால் அடிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். நான் அடிக்கலை, அடிக்க விரும்பலைன்னு இல்லை. எனக்கு வந்து சரியாக மட்டுப்படலை. நானும் அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன், ஒன்றுமே தெரியவே இல்லை. அந்த பக்கத்தில் வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுத்தாப்புல. சிக்னல் கொடுக்கவும் நீ கம்பு பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தர்மலிங்கம் மாமா வந்து கம்பு பிடுங்குறாங்க. இவர் வந்து சித்தப்பு, கலையரசன் சித்தப்பு. அவர் வந்து அந்த கம்பு வச்சுருக்காப்புல பார்த்தீங்களா, அவர் வந்து மாப்பிள்ளை. அங்கிட்டு வந்து மாமா நிற்கிறாரு. இவர் வெள்ளை சட்டை வெள்ளை பனியன் போட்டிருக்க மாமா. அங்கிட்டு நிற்கிறவர் மாமாவே. யாருன்னா அந்த டவுசர் ஒயிட் கலர், கிரே கலரா, ஆமாம் கிரே கலர். அடிக்கும் போல் யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாதுல, அதனால் தள்ளி விட்றாங்க. செம்ம காமெடியாக இருக்கும் அன்பு உள்ளங்களே. அங்கிட்டு இங்கிட்டு போவேன். ஆனால் வந்து நேரம் நிற்க மாட்டேன். எத்தனையோ பேர் நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்தாலும் நம்ம உடைச்சா தானே முடியும். அடித்தேன், அடிக்கலை. அடுத்து வந்து பாண்டியன் சித்தப்பு அவர்கள், யுகேந்திர பாண்டியன். இப்போ வந்து ஒரு அருமையான நடிகரும் கூட. ஸ்டெப்பு வச்சு வருவாங்க. வந்து வீடியோ வந்து நான் ஃபுல்லாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கலை. அங்கேருந்து அனுப்பிவிடுறவங்க மட்டும்தான் எடுத்தது. அருமையாக இருக்கும், பார்த்துக்கொண்டே இருங்கள் அந்த உறவுகளை. எப்படி இவர் வந்து ஸ்டெப்பு வச்சு வந்தவர் தான், ஆனால் ஸ்டெப்பு மறந்துட்டார் போல், 1 2 மறந்துட்டாப்புல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு அடையாளத்துக்கு சக்கை, கரும்பு சக்கை. ஏன்னா கரும்பு வந்து பொங்கலுக்கு ஃபேமஸ் தானே. துண்டு போட்டுப்பான், கரும்பு சக்கையை எடுத்து போட்டுக்கிறது. எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கரும்பு சக்கை பார்க்கலேன்னு வச்சுங்களேன், யாரும் பார்க்கலேன்னு வச்சுங்களேன், அடித்து உடச்சிருவோம். அப்படி பார்த்துட்டாங்கன்னா அதை எடுத்துருவாங்க. சிறு பசங்கள்லாம் வந்து வரலாம், ஆனால் வரமாட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈகோனால வந்து நிறைய பேர் வர்றது கிடையாது. இங்கிட்டு மாரிமுத்து சித்தப்பு வருது. இவர் வந்து மாரிமுத்து வந்து உலகத்திலேயே ஒரு அதிசயமான மனிதர் அல்லவா. அதே அவர் தான் எங்கள் அண்ணன், பின்னாடி நடந்து போகிறார்ல, பின்னாடி குரங்கை கட்டிக்கிட்டு, அவர் தான் வந்து நம்மளுடைய அண்ணன்.
இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு இது வந்து நம்ம கோயில் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு. ஆனால் இவர் வந்து கரெக்டாக பிடிப்பாப்புல. ஆனால் அவர் வந்து இந்த சிலம்பரசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு கம்பு மறைப்பாப்புல மேலே இருந்து. ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து கீழே பட்டு உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் கம்பை வந்து கீழே படாமல் கீழே தாங்கி பிடிக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. உடைச்சிருவானோ உடைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலம்பரசனுக்கு வந்து கொஞ்சம் மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவன் உடையும், இதான் நம்ம வீடு, அந்த வீடு தான் நம்ம இறுதி கோயில். இதனுடைய நமக்கு பார்வையாளர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பு உள்ளங்களே. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் ரொம்ப நேரம் அவர் வந்து ஸ்டெப் வச்சது வந்து அங்கே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா. ஆனால் உடைக்கிறது வந்து யாரும் உடைக்க முடியல. போய்க்கிட்டு நான் எடிட் பண்ணுவேன். இப்போ இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரா, இப்படி நின்றுக்கணும். பைக்கில் வந்தவங்களாம் பின்னாடி போயிட்டாங்க பார்த்தீங்களா. நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி உடைக்க முடியும். அப்படி இருந்தாலும் உடைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனால் உடைக்க முடியலை. ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உடைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உடைக்க முடியவில்லை. சரி, சென்று வாருங்கள் தம்பி. சரி சரி, தூக்குவாப்பில் ஆனால் உடைக்க முடியாது. ஆனால் ஜஸ்ட் மிஸ் 2-3 ஸ்டெப் முன்னாடி வந்திருந்தாப்புலைன்னா உடைச்சிருக்கலாம். 2-3 ஸ்டெப் பின்னாடி இருந்ததுனால உடைக்க முடியலை. அவரும் அந்த முட்டியை வாங்கிட்டு பானையை வாங்கிட்டு போயிலாங்க பார்த்தாரு உடைச்சிட்டு. ஆனால் வந்து உடைக்க முடியவில்லை. என்ன பண்ண, யார் யாருக்கு என்னென்ன இருக்குதோ தலையெழுத்து அங்கே தானே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எங்கே பாருங்கள் முட்டி எங்கே இருக்குது, ஆனால் அவர் எங்கே நிற்கிறார். ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இந்த முட்டியை அவர் கையால் உடைச்சிருப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு வருடம்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக உடைக்கவே இல்லை. யாருனாலையும் உடைக்கவும் முடியல. காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்கு வரை உடைச்சிருக்கோம். உடைக்க முடியல. அடுத்த வருஷம் அந்த முட்டியை கழட்டி வச்சு 2 வருஷமாக உடைக்க முடியாமல் அந்த முட்டி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் நின்ட்டார் அவர் வந்து. ரொம்ப நேரம் நின்றதுனால எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. உடைங்கப்பா உடைங்கப்பா. டென்ஷன் ஆகலை, சொல்ல வரேன் நான். நல்லா செம்மையாக இருக்கு அன்பு உள்ளங்களே. நம்முடைய பொங்கலும் சரி, பொங்கலுடைய விளையாட்டுகள் சரி. முந்தைய காலத்தில் வந்து கபடி ஆண்கள் பெண்கள், ஓட்டப்பந்தயம் ஆண்கள் பெண்கள், சைக்கிள் பந்தயம் ஆண்கள் பெண்கள், இதெல்லாம் நிறைய வைப்பாங்க. கபடி போட்டி, பாட்டில் தண்ணி நிரப்பும் போட்டி, கபடி போட்டி வந்து நைட் நடக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சரியான போட்டியாக இருக்கும். நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு வச்சு விட்ருவோம். 2 அணிகளை பிரித்து பெண்களுக்கு வச்சு அதுக்கு ஆண்களுக்கும் சரிசமமாக இருக்கும். செம்மையாக இருக்கும். அதே மாதிரி ஆடல் பாடலும் வச்சு நம்ம இந்த இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து காமாட்சி அம்மன் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த ஆடி அந்த கரகமாக வச்சு ஆடினார். முக்கிய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் தான் வந்து கரகமாக வச்சு ஆடினார். சின்ன பிள்ளைங்க ஒரு விமர்சையாக இருக்காங்க உள்ளவங்க. இப்போதே வந்து எல்லாமே காலங்கள் மாறிவிடுது, நவீன காலமாக இருக்குது. ஜஸ்ட் மிஸ் உடச்சிருந்ததுன்னு அவர் தான் தப்பு. இவர் தான் கணேசன் மாமா, திருப்பூரில் இருக்காங்க. ஆனால் சுற்றி பாவம் டயர்டாகிடுவார். டயர்டாகி எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவரெலாம் வந்து பாருங்கள் நம்ம வீட்டை நோக்கி போவார். விட்றாங்களா, நான் வீட்டை நோக்கியே போவார். இல்லை காமெடி ஹைலைட் என்னென்னா, இன்னொரு ஹைலைட் ஒன்று இருக்குது. அவங்க பையன் பக்கத்தில் நிற்கிறது, செல்ஃபோனை கேட்குறாப்புல கொடுங்கப்பா சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறது. நேராக போக சொல்லுவாங்க. நேராக போக சொல்லுங்கன்னா அவர் வந்து எங்கிட்டு போவார்னு பாருங்களேன். நேராக வருவாப்புல வந்து லைட்டு கால் வந்து லெஃப்ட் சைடு வச்சதுனால லெஃப்ட் சைடு போயிடுவாப்புல. அப்படியே பிடிச்சிருவாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா அவ்வளோதான், உடச்சிட்டாப்புல. அடுத்து வந்து அவங்க பையன் பாருங்கள். இது ஹைலைட்டே இதுதான் அங்கே உள்ளங்களே. ஹைலைட்டு வந்து இதுதான். சுற்றி விட்றாங்க, கட்டியாச்சு எல்லாமே. சுற்றி விட்டதுக்கப்புறம் பாருங்களேன், ஹைலைட் என்னென்னா, இப்போ பாருங்கள் ஹைலைட்டு என்னன்னா, பக்கத்தில் ஒரு சித்தப்பா தர்மலிங்கம்
சித்தப்பா இருக்கிறாரு, நேரா போன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவர் எங்கிட்டு போவார் பாருங்களேன். அதுக்கடுத்து ஒரு பிரபாகரன், அவர் வந்து வருவார்ல சித்தப்பா, அவரும் நம்ம சித்தப்பா அவர் வருவாப்புல. வந்தால் சரி, அவங்க அப்பா போன பக்கமே இவர் அதே அங்கே வந்து ஹைலைட்டு. அது அவங்க அப்பாவாச்சும் கொஞ்சம் தூரம் வந்தாங்க. இவன் வந்து அது கூட சித்தப்பா அடிக்கிறார் பார்த்தீங்களா? ஏன் அடிக்கிறாருன்னா, நீ உங்கள் அப்பா மாதிரி போ அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அடுத்து வந்து மூத்த பையன், அந்த பின்னாடிக்கு அந்த பையன் கட்டிட்டாச்சு. அதுக்கடுத்து மூத்த பையன், அவங்க 2 பேரும் இந்த பக்கம் போனாங்க. அவங்க 2 பேரும் அந்த பக்கம். அவங்க அவங்க அம்மா, அவங்க அம்மாச்சி, அப்பத்தா, அவங்க சொல்ல நேராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து லெஃப்ட் சைடு போனார், மயன் வந்து ரைட் சைடில் போவாங்க பாருங்க. செம்ம காமெடியாக இருக்காங்க அங்கே உள்ளங்களே. எவ்வளோ இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் நடக்குமானே தெரியல. நம்ம ஊரில் வருஷம் வருஷம் நடக்கும். ஒரு சில ரைட் சைடு எடுத்துட்டாப்புல வண்டி வந்து ரைட் சைடு போயிடுச்சு. அப்போ வந்து அப்பாவும் சின்ன தம்பியும் லெஃப்ட் சைடு போனாங்க. மூத்த தம்பி வந்து ரைட் சைடு. அடுத்து மாரிமுத்து அவர்கள், இவர் வந்து கரெக்டாக கணிச்சு செல்லக்கூடிய ஒரு நபர். நல்ல ஒரு வீர விளையாட்டுலையும் சரி, கபடி விளையாடுவதும் சரி, மிக ஆகச்சிறந்த மனிதர் இவர் வந்து. இவருக்கு பாருங்கள் எப்படி கட்டுவாங்க, பாவம், மூச்சை விட முடியாது, அந்த மாதிரி இருக்குவாங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அங்கே உள்ளவங்க. ஏன்னா வந்து கண்ணு தெரிஞ்சிருமா லைட்டாக வச்சோம், லைட்டாக நூலிலே தெரிஞ்சிருந்தனால மறுபடியும் இப்படி இப்படி வாய் அசைச்சோம்னா கீழே வந்து விழுந்துக்கிறோம். அதனால் மறுபடியும் ஓயாமல் கட்டுவாங்க. இதில் என்னென்னா மூச்சை விட முடியாது, அந்த மாதிரி கட்டுவாங்க அன்பு உள்ளவங்களே. எனக்கெல்லாம் மூச்சை விட முடியல. மறுபடியும் அவங்களாம் சொல்லிட்டு மறுபடியும் கட்டணும். சரிங்களா, எப்படி இழுத்துட்டாங்க பாருங்கள். இழுத்துட்டாங்களா, அதுக்கடுத்து கழுத்தும் இது கொண்டு அது கண்ணுக்கு மட்டும் ஒன்றும் முதலாச்சும் போன வருஷம் முந்தின வருஷம் பார்க்கும்போது கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு கண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குச்சு. ரொம்ப கவலைக்கிடமாக போச்சு அன்பு உள்ளங்களே. எப்படி சுற்றுவாங்க பாருங்கள். கம்பை கொடுத்தா கம்பை வச்சு எல்லாரும் அடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு கம்பை கொடுக்குறதில்ல, வெறும்பனே வச்சு சுற்றிக்கிறது. அவரும் டென்ஷன் ஆயிடுவாப்புல சித்தப்பூவும். என்ன பண்ண பாருங்கள் அன்பு உள்ளவங்க எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதுன்னு உங்களுக்கே தெரியும். பொங்கலில் வந்து இப்படி தான் வந்து எல்லா ரூலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இவர் வந்து கரெக்டாக கணிச்சு வருவாப்புல, 2-3 தடவை வந்தாப்புல, ஆனால் உடைக்க முடியவில்லை. அதுக்கடுத்து நேர வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்து காலெல்லாம் கரெக்டாக வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நேராக ஸ்ட்ரெயிட் பார்க்குறாங்க. இதில் காமெடி என்னென்னா, சொல்லும் போதெல்லாம் அடித்து மண்டையெல்லாம் உடச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹைலைட்டு. இல்லைன்னா பக்கத்துலலாம் பேசவே கூடாது, ஆனால் மக்கள் பேசுவாங்க, அதனால் பேசாதேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் கரெக்டாக வந்து வருவாப்புல, வந்து அடிப்பாப்புல, முட்டி உடைக்க மாட்டாப்புல, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஆனால் சைடில் போவாப்புல எல்லாத்துக்கும் வந்து உடைக்க விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது அங்கே உள்ளவங்க. ஆனால் உடைக்க முடியாது, செக்கை போட்டுருவாப்புல போல். பார்த்தீங்கன்னா எப்படி தேடுறாங்க. மீன் பிடிக்கிறது கொண்டவங்க நல்லா மீன் பிடிப்பாரு. ஏன்னா மீன் பிடிச்சிருக்காரு. ஏன்னா இவர் ஒரு கபடி வீரர், கபடி வீரரும் கூட. இரண்டாவது பார்த்திங்கன்னா மாடு, ஜல்லிக்கட்டு மாடு வந்து வச்சுருந்தவர். அப்புறம் வந்து வடமாட்டில் வந்து இவர் இறங்கியிருக்காரு. எல்லாத்துலேயும் ஒரு திறமை உண்டு இவருக்கு. எதையுமே கணித்து எல்லாம் இப்படியே இருக்கும், இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பிலேயே ஒரு எண்ணங்களை விதிக்கக்கூடியவர். உடைக்கக்கூடாது, பார்த்து உடைச்சிருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எல்லாத்தையும் தேடுறாங்க. எல்லாம் வந்து அடையாளத்துக்கு கீழே போட்டு வச்சுருந்துட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு உடைக்கிறது. ஜஸ்ட்டு மிஸ் அன்பு உள்ளவங்களே. எல்லாத்துக்கும் என்னென்னா உடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அடித்து உடச்சி விடுன்னு சொல்கிறாப்புல. சும்மா இருந்தாங்க. ஏன்னா பேச்சு கொடுத்துருவோம், கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் பேச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோட்டம் வச்சிட்டாப்புல, அதனால் அவுட்டு. அதுக்கடுத்து திருப்பூர் பிரபு,
திருப்பூர் பிரபு வந்து கட்டுறாங்க. ஆனால் அவங்க மாப்பிள்ளை தான் கட்டுறது. அப்படி இருந்தும் கண்ணை வந்து ஓவராக கட்டுறதுனால ரொம்ப இதாயிடும். அதனால் அவுத்து விட்டு மறுபடியும் கட்டியாச்சு. மூச்சு விடணும்ல அன்பு உள்ளவங்களே, மூச்சு விட்டால் தானே கரெக்டாக இருக்கும். மூச்சு விட என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சுற்றுறாங்க சுற்றுறாங்க சுற்றுறாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அவ்வளோவா சுற்றுறது கம்மி. முதல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அளவோடு சுற்றுறது, மயக்கப்பட்டு விழுகிற அளவு கூட சுற்றுறது, அந்த மாதிரி இருக்கும். இவரும் கணித்து வந்தார். ஆனால் வந்து பாதி இடையில் வரும்போதில் ஒன்றும் ஆக முடியல, ஆகச்சிறந்தது ஆகவில்லை. அதை வந்து நேரம் ஸ்ட்ரைட்டாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலுடன் இருக்காங்க. இதில் இப்போ மாரியம்மன் சித்தப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது சொல்லியிருக்காங்க நான் உடைச்சிருப்பில்ல அவனுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை கம்பை தூக்குனாங்க, தூக்கும் போதே உடைச்சிருந்தாங்கன்னா முட்டி உடைச்சிருக்கலாம், முட்டி உடைஞ்சிருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போவார். ரைட் சைடு போனவர் கொஞ்சம் லெஃப்ட்டு திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டாப்புல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடி எடுத்து அடிமேல் வைத்து வருகிறார் என்று சொல்வார்கள்ல, அது மாதிரி அடி எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி அளந்து வச்சுருவாங்க, இத்தனை அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை அடின்னு சொல்லும் போதில் கரெக்டாக அந்த அடியை கனெக்ட் பண்ணி காலை நேர வச்சு வரணும். அந்த அடிக்கு நேர வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு விலகி போகலாம். ஆனால் கீழே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். கம்பை அப்படி பிடிக்கூடாது, கீழே தான் பிடிக்கணும். கீழே கம்பை அடிப்பட்டால் கம்பு உடஞ்சிடும். இங்கே பிடிக்கிற பார்த்தீங்களா. அதுக்கு நம்மளுடைய பால்ராஜ் தாத்தா அவர்கள், இவர் வந்து பாவம் என்னை கழட்டி விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு போயிடுவார். ஏன்னா இருக்க கட்டிக்கிட்டாங்க, டென்ஷன் பற்றி வேறு, நான் உடைக்கவில்லடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு தர்மலிங்கம் மாமா அவர்கள் அங்கே உடைக்க போகிறாங்க. அவருடன் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர் உடைப்பாரா உடைக்க மாட்டாரா என்று டென்ஷன் ஆகிட்ட காலேஜன் அவர்கள். ஏன்னா அவருக்கு கட்டாதனால டென்ஷன் ஆகிட்டாப்புல, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம முகத்தை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும்ல. ஏன்னா இப்படிலாம் பேசிக்கிட்டு கூட, ஆனால் பேசுகிறாங்க, எனக்கு காமெடியாக போய்கிட்டு இருக்கோம். அது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வாய்ஸை கட் பண்ணால் அண்ணன் தம்பி அவங்க அண்ணன் பையன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் தான் போயிட்டுருக்காங்க. அவர் அங்கிட்ட போனார், இவர் அங்கிட்ட போனார். ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக 2 பேரும் வரல. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் ரைட் சைடு போயிருந்தாலும், வலது பக்கம் போயிருந்தாலும் கரெக்டாக நேரான பதிவில் வருகின்றார். எல்லாத்துக்கும் ஒரு இது இருந்துச்சு. இவர் உடைத்து விடுவாரா உடைக்க மாட்டாரா என்று அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நபர்கள் உடைத்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. வாருங்கள் மக்களே, வாருங்கள் அன்பு உள்ளங்களே, நாங்களும் நீங்களும் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உடைப்பாரா உடைக்க மாட்டாரா என்பதை கமெண்ட்டில் தெரிவிங்கள். அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்க. ஏன்னா அந்தளவுக்கு லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணாப்புல, அதை நான் சொல்ல வரேன். சரிங்களா. ஏன்னா அனைவருக்குமே தெரியும், இந்த இந்த கரெக்டாக அந்த டைம் செகண்ட்ஸில் இவர் உடைப்பாரா உடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டால், ஒரு பெயர் தர்மலிங்கம், உடைப்பாரா உடைக்க மாட்டாரா என்று கூறுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு போட்டிருக்காங்க, மண் ரோடாக போட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா மண் ரோடே இருக்காது, வெறும் ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். எல்லாம் போட்டு சீக்கிரது. பொங்கலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டு சீப்போம் எல்லாத்தையுமே. பில்லை சீச்சிட்டு நல்லா பொட்டலாக கிடக்கும். பொட்டலாக கபடி எல்லாமே வச்சு நடத்துறது. பாட்டை போட்டாங்க, பாட்டு போட்டதுனால பாட்டு போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, டிஆருக்காக அடிக்கிறதுக்கு. சத்தம் போட்டால் அப்புறம் தெரிஞ்சு போயிடும், தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உடச்சிருவாப்புல. ஆனால் ரொம்ப நேரம் ஆகும், இவர் வந்து ரொம்ப நேரம் ஆகுவாப்புல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உடைக்க முடியும், சரியான நேரத்தை கணக்கிடணும்ல. ஆனால் உடைச்சிருவாப்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் தெரிவிங்க அன்பு உள்ளங்களே. பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, கமெண்டில் தெரிவிங்க இவர் உடைப்பாரா உடைக்க மாட்டாரா என்று. சரிங்களா. உங்கள் ஊரில் இப்படி ஒரு முட்டி விடுதல் இப்படி நடைபெற்றதால் கமெண்டில் தெரிவிங்கள். நீங்கள் எந்த ஊர் என்பதை தெரிவிங்க, இல்லை எந்த மாவட்டம் என்பதை தெரிவிங்கள். நாங்களும் தெரிந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளை.
அன்புறவுகளே பார்த்தீங்கன்னா, அவர் அங்கிட்டுங்க துலாவுவாப்புல. எப்படின்னா, மீன் பிடிக்க போகும்போதுல மீன் எங்கிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துலாவுவோம்ல, அது மாதிரி துலாவாப்புல. அடித்தாப்புல ஃபஸ்ட்டு மிஸ்ஸு போயிட்டாப்புல. அடுத்து வந்து மாரிமுத்து. அடுத்தபடியாக மாரிமுத்து சித்தப்பா அவர்கள் வெகு விமர்சையாக வந்து அதே போலத்தான் வருவாங்க. மாரிமுத்து அவர்கள் இப்போவாது உழைப்பாரா என்ற கூறுங்க அன்பு உள்ளங்களே. நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்டுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வருகை தந்த நம்மளுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கம், மகிழ்ச்சியான வணக்கம் அன்பு உள்ளங்களே. ஒரு சைடு எடுத்துருவாப்புல, லெஃப்ட் சைடு எடுத்துருவாப்புல. லெஃப்ட் சைடு எடுத்தாலும் வண்டியை மூவ் பண்ணி ரைட்டு வந்துடுவாப்புல. ஆனால் கரெக்டாக பிடிக்கிறது இருப்பாங்க. ஏன்னா ஒரு உடைக்க போகிறான்னு சொல்லிட்டு உடைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிடிக்கிறது இருப்பாங்க. ஆனால் அவர் சுதாரிச்சுக்கிடுவார். சரி, இதில் என்னென்ன ஹைலைட்னு வச்சுங்களேன், நம்ம சரளை கீழே எடுக்க பார்த்தீங்களா, அதை கணிச்சே வந்துடலாம். அதிகமான சரளை இருக்கிற இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் இல்லை, அந்த பக்கம் போகக்கூடாது. கம்மியான சரளை இருக்கிறதுல வந்து குத்து குத்தாக இருக்கும். அது வந்து ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல வந்து லைட்டாக தெரியும். அதனால் அந்த கணிப்பில் வந்து உள்ளவங்க வந்து நேராக வந்துடுவாங்க. கணிக்கிறதுல வந்து ரொம்ப துல்லியமானவர் வந்து மாரிமுத்து அவர்கள். ஆள் தான் பார்க்க ஒல்லியாக இருக்காரு, ஆனால் வலைய கில்லாடி. அடித்தாப்புல, ஆனால் பானையில் பிடிக்கல, அது வந்து கயரில் பட்டுருச்சு. ஏமாற்றம். அடுத்தபடியாக ராகர் சத்தம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். மறுபடியும் நாங்கள் கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டை நோக்கி அவர் வீடு அங்கே இருக்காரு. வீடு அங்கே இருக்காரு. அதனால் வீட்டை நோக்கி சென்று வந்து கொண்டிருக்கிறார். சிலம்பரசன், மாப்பிள்ளை சிலம்பரசன் அவர்கள் வந்து இவர் வந்து பாருங்கள், 2 பேரும் வந்து நல்லா வங்காச்சியை போட்டு இழுப்பாங்க. அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் இழுத்து இழுத்து கட்டி கட்டி. ஏன்னா எல்லாத்துக்கும் இப்படி கட்டினதுனால எல்லாரும் கோவம் அடைஞ்சிட்டாரு. அதையும் காரணம் எப்பொழுது இப்போ பாருங்க, துண்டை மட்டும் கட்டுறதை பாருங்க, 2 பேர் இழுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏன்னா அப்படி இழுத்தீங்கன்னா கண்ணு கூட நம்ம ப்ராப்ளம், கண்ணு ப்ராப்ளம் இந்த மாதிரி இழுக்கக்கூடாது. விளையாட்டாக செய்கிறது நேயமாக மாறிவிடும். எப்படி சுற்றுறது பார்த்தீங்களா, இப்படி இருக்காப்புல. ஸ்டூடியோ வச்சுருக்காப்புல. உங்களுடைய கல்யாணம், காதணி விழா, காது குத்து விழா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஒரு வந்து ஃபோட்டோகிராஃபர் பண்ணுவாங்க. வீடியோ இந்த ஃபோட்டோஸ் அனைவருக்கும் இருப்பாங்க. சரிங்களா, பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்கும். ஏன்னா வந்து இவர் எல்லாத்துக்கும் வந்து அப்படி பண்ணாப்புல, அதனால எல்லாரும் வந்து இவர் மேலே காண்டாயிட்டாங்க. காண்டாகவும் சரி அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு நெஞ்சங்களே, நம்மளுடைய காணொலியை பார்த்து ரசித்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்வது நான் உங்கள் அன்பு தமிழன் 3 அன்பு உள்ளங்களே. நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் லைக் செய்து கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். அதே போல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா அடிச்சப்புறம் சொல்லிட்டு எல்லாரும் கீழே குனிகிறதுக்கு காரணமே இது. இதில் நான் வீடியோவுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இதில் ஹைலைட் என்னன்னு வச்சுங்களேன், இந்த முட்டி உடைக்கிறது நான் தான் காரணம். கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கணிச்சு வச்சுட்டாப்புல. சரி மச்சான் வந்து எப்படி முட்டிக்கு நேரம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக முட்டிக்கு நேரம் வந்து மச்சான் எங்கே இருக்கு மச்சான்னு கேட்கும். மாப்பிள்ளை நான் இங்கே தான் அப்படின்னு இருக்குன்னு சொல்ல, அவனும் கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே தான் இருக்குது முட்டி, அப்போ இங்கே போட்டுருவோம் ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து உடச்சிட்டாப்புல. ஆனால் அன்பு உள்ளங்களே இவர் தான் வந்து அடித்து உடைப்பாங்க. சரிங்களா, ரொம்ப நேரம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரே இடத்துல நின்று அதை கணிக்கிறது என்பது மிக கடினமான செயல். இப்போது கண்ணை வந்து கட்டாமல் கூட உடைக்க முடியல, ஆனால் கண்ணை கட்டி உடைக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து சிறப்பான செயல் தானே. இவர் தான் உடைப்பாப்புல. உடைச்சிட்டு
அன்பு உள்ளங்களே, நம்முடைய காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து அன்புள்ளங்களும் அமர்ந்த வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் அன்பு உள்ளங்களே, அன்பு தமிழன் 3 அன்பு உள்ளங்களை சென்று உங்களுடைய எப்படி தேர்றாப்புல பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கு அன்பு உள்ளங்களே, செம்மையாக இருக்குது, காமெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆடியோ வந்து பாட்டு வந்து சாங் போடுறதுனால ஆஃப் பண்ணியாச்சு. பேசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி போட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டுக்குன்னு திரும்புவாப்புல, திரும்பி லாஸ்ட்டில் உடச்சிடுவாப்புல. இப்போ கொஞ்ச நேரம் சென்று கேட்பாப்புல, மச்சான் எங்கே இருக்கேன் மச்சான்? நான் சும்மா இருக்க முடியாமல் மாப்பிள்ளை இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுனா கரெக்டாக அடித்து உடச்சிட்டாங்க. அன்பு உள்ளங்க, இது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் நிரஞ்சன் கிராமத்தில் தான் நடந்தது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் கிராமம் கீழே வந்து சக்கையெல்லாம் போட்டிருந்தாப்புல, எல்லாத்தையும் தொடச்சி அள்ளி எடுத்து வச்சு அடித்ததுனால கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்முடைய காணொலி உங்களுக்கு பிடிக்கும் இருந்தால் நம்முடைய காணொலிக்கு லைக் செய்து கொள்ளுங்கள் அன்பு உள்ளங்களே. இதுவரையிலும் என்னுடைய காணொலியை பார்த்து மிஸ்டர் அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடித்து உடைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறா. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே ஒரு 30 செகண்ட் அப்போ தான் தேவைப்பட 30 முன்னாடி முடிகளில் பிள்ளைங்க மச்சான் எங்கே இருக்க, இங்கே தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு விளையாடுதான் சொல்லிவிட்டேன். இந்த நான் சொன்ன உடனே கேட்டப்படியா இந்த கை நீட்டானா சொன்ன உடனே கணிச்சிட்டேன். சரி இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அடித்து உடச்சிட வருவாங்க. டமால் அடியே தூள்